அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாயமலை என்று அழைக்கப்படும் ஐவர்மலை தற்பொழுது மருவி ஐயர்மலை என்று அழைக்கப்படும் காவிரி நாட்டு தென்கரையில் அமையப்பெற்றுள்ள தேவார திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற ஸ்தலமாக திகழ்கின்ற ஸ்தலம் ஐவர்மலை. சுமார் 1140 படிகள் கொண்ட ஐவர்மலை மூலமூர்த்தியாக வாட்போக்கிநாதர், ராஜலிங்கமூர்த்தி, ரத்னகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் மேற்கு நோக்கி அமையப்பெற்றுள்ள சிவாலயம். மிகவும் அற்புதமான சிவாலயம். அம்பாளின் திருநாமம் சுரும்பார் குழலி என்று அழைக்கப்படும் திருநாமம். அன்னை பார்வதி தேவி இங்கே சக்தி பீடமாக, ரத்னாவளி சக்தி பீடமாக அருட்காட்சி தருகின்றார்கள். அப்பர் பெருமானார் தேவார திருப்பதிகம் பாடல் பெற்ற இஸ்தலம் மிகவும் பழமையான, சுமார் 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பு அமையப்பெற்ற திருத்தலம். மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம். மேற்கு நோக்கிய சிவபெருமான் எங்கெங்கே அமையப்பெற்றுள்ளாரோ அந்த சிவஸ்தலங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமையப்பெற்றுள்ளது. அதே தருணத்தில் இந்த ரத்னகிரீஸ்வரர் மலையும் மேற்கு நோக்கிய சிவபெருமானாக காட்சி தருகின்றார். சிவன்ராத்திரி மற்றும் வரும் 1-2 நாட்களில் அந்த துவாரங்கள் வழியாக சிவபெருமானை நோக்கி சூரிய பெருமான் கதிர்வீச்சை தந்து சூரிய பெருமான் சிவபெருமானை வழங்குவதாக ஐதீகம் உள்ளது. இது மிகவும் நேர்த்தியாக கட்டண பாணியில் கட்டப்பட்ட சிவாலயம். முன்னொரு காலத்திலே ஆரிய மன்னன் தனது நாட்டை இழந்த பொழுது சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து இழந்த நாட்டையும் செல்வத்தையும் மீட்ட ஆசை கொண்டான். அச்சமயத்திலே இச்சிவாலயம் வந்து கொப்பரை நீர் காவிரி தீர்த்தத்தை எடுத்து வந்து நீர் நிரப்பச் சொன்னான். ஆனால் திருக்கொப்பரையோ நிரம்பி வழியவில்லை. அது சிவபெருமானுடைய திருவிளையாடல். மன்னனோ கோபம் கொண்டு தனது வாளை எடுத்து சிவபெருமான் மீது வீசினான். அச்சமயத்திலே சிவலிங்கத்தின் மீது இரத்தம் பீரிட்டது. அந்த தழும்பானது இன்னும் சிவபெருமான் மீது அமையப்பெற்றுள்ளது. பிறகு சிவபெருமான் இரத்தன வடிவிலே தோன்றி மாணிக்கங்களாக காட்சி தந்து அந்த கொப்பரையை நிரம்பச் செய்து பிறகு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பெற்று பிறகு ஆரிய மன்னன் இழந்த நாட்டை திரும்பச் செய்தான். அந்த கைங்கரிங்களே அமையப்பெற்ற சிவாலயமே இந்த ரத்னகிரீஸ்வரர் மலை, ஐவர்மலை, சிவாயமலை. இது மிகவும் தொன்மையான மலை. இங்கே 63 நாயன்மார்களுக்கும் சிறப்பாக தனிச்சன்னதி அமையப்பெற்றுள்ளது. பிறகு கிழக்கு நோக்கிய அம்பாளின் திருச்சந்நிதியும் அமையப்பெற்றுள்ளது. இவ்வாலயம் சிவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக வைரப்பெருமாள் சிவாலயத்திலே இருந்து காட்சி தருகின்றார். மேல் சிவாலயத்திலே வைரப்பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார். கீழ் அடிவாரத்திலே பொன்னடிவார பாறை என்று ஒரு பாறை அமையப்பெற்றுள்ளது. மலை ஏற முடியாத, அந்த காலத்திலே மலை ஏற முடியாத பக்தர்கள் கீழே உள்ள பொன்னடிவாரத்திலே சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் தங்கள் கைகரியங்களை செய்து வந்தார்கள். காகம் பறக்காத மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலை கரூர் மாவட்டத்தில் குளித்தலை வட்டத்தில் அமையப்பெற்றுள்ள இம்மலை கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே மற்றும் சித்திரை மாதத்தில் திருத்தேரோட்டங்கள் சிறப்பாக நடைபெறும். 10 நாள் திருவிழாவாக சித்திரை மாதத்தில் வரும் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக தெப்பத் திருவிழா, திருத்தேர் திருவிழா அந்த சுற்று வட்டார கிராம பகுதியிலே மிகவும் சிறப்பாக அனைத்து பக்தர்களும் சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை சோமவாரத்திலே கடம்ப வனர் மலை கொழுந்தீஸ்வரர் மலை, பகலிலே ரத்னகிரீஸ்வரர் மலை, மாலை பொழுது ஈங்கோய் மலை, மூன்றையும் ஒரே நாளில் கார்த்திகை சோமவாரத்தில் தரிசனம் செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம்.
எனவே கரூர் செல்லும் பொழுது இந்த மும்மலைகளையும் தரிசனம் செய்து சக்தி பீடமாகிய இங்கோய் மலை மற்றும் சுரும்பார் குழலி அன்னையும் தரிசனம் செய்து எம்பெருமான் சிவபெருமானை அருளின் பாத்திரமாகும்படி பணிமுன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அப்படியே சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கங்க. ஆலய தரிசனம் இப்பொழுது பக்தர்களின் வசதிக்காக தமிழக அரசால் கம்பி வட ஊர்தி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரோப் கார் என்றழைக்கப்படும் கம்பி வட ஊர்தியிலே நாம் எளிமையாக சென்று இறைவனை மற்றும் அம்பாளை தரிசனம் செய்து வரலாம். இதோ ரத்னகிரீஸ்வரர் மற்றும் சுரும்பார் குழலி அம்மையின் எழில்மிகு காட்சி மாதிரி வடிவம். மேலே உள்ள ரத்னகிரீஸ்வரர் மற்றும் அன்னை சுரும்பார் குழலியின் மாதிரி வடிவமாக இந்த காட்சி கண்டு சிவபெருமானின் அருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.